5 ஆண்டு காலம் திமுகவின் ஆட்சி, 5 ஆண்டு காலம் அதிமுகவின் ஆட்சி. இவங்க குடும்பத்தை ஆளாம அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது, அவங்க குடும்பத்தை ஆளாம இவங்களுக்கு வாக்கு செலுத்துறது, மாறி மாறி 2 கட்சியும் லாவணி பாடும். ஆனால் மக்கள் வாழ்க்கை தரத்தில் என்ன மேம்பாடு வந்திருக்கு என்கிற கேள்வியை வைக்கிறேன். இதில் வரக்கூடிய தேர்தல்களை 4 மணி போட்டி. இந்த 4 மணி போட்டியில் பேசப்படாத ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை 20 கோடி. அது எங்களை போன்ற நாகப்பட்டினம் பக்கம் இருக்கக்கூடிய வேதாரியம் போன்ற தொகுதிகளுக்கு, அது கோயம்புத்தூர் சென்னைனா அது 50 கோடியாக உயரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட 5 ஆண்டு கால தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20 கோடியும் 30 கோடியும் செலவு பண்றாங்கன்னா இது என்ன மாதிரி அரசியல்னு புரிஞ்சுக்கணும். அதே போல வாக்கு காசு கொடுக்கிற முறை இன்னைக்கு இலகுவாக்கப்பட்டு, இடைத்தேர்தல் வாக்கு காசு கொடுத்தது பொது தேர்தலுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களை விலை பேசுகிறார்கள். காசு கொடுத்து வாக்களை பெற முடியுங்கிற நிலை இருக்குமானால் அங்க நல்லாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறேன்.